தன்னுடைய இனத்தின் எதிரி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர் இப்போ அவர் சந்திக்கிற நோக்கம் என்ன? இல்லை, இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு தற்செயலான ஒரு சந்திப்பு. இது ஒரு நிகழ்வில் பார்த்துருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் வச்சு அண்ணன் சீமானவர்கள் விமர்சனம் பண்ணலாம் சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அவங்க நினச்சதான் எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. அண்ணன் சீமானவர்களை எப்படா விழுத்தலாம், எப்படிடா நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணலான்றத காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அதில் இந்த மாதிரி விஷயங்கள் சில்லறத்தனமான விஷயங்கள் கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி பேசுகிறாங்க. இதில் கூட அவர் கிண்டலாக பேசுகிறாரு, அணில் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சீமானண்ணன் கிட்ட செல்வ பிரதிகள் பேசுகிறாரு. அதுக்கு அவர் சிரிக்கிறாரு. பட் இதை ஒரு நியூஸ் ஆகுறாங்க. இது ஒரு நியூஸே கிடையாது. தமிழினத்தினுடைய எதிரி காங்கிரஸா அப்படின்னு கேட்டால், காங்கிரஸ் ஈழத்தில் தமிழர்களுக்கு துரோகம் செய்தது, மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் எங்கள் இனத்தின் எதிரிசால் அண்ணன் சீமான் சொல்கிறத தவிர, தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பதோ, தனிப்பட்ட முறையில் செல்வ பிரதிகள் எதிர்ப்பதையோ ஒரு தேவையே கிடையாது. செல்வ பிரதிகரனுக்கும் அண்ணன் சீமானனுக்கும் எதனா பகையா? திராவிட கழகத்தை நான் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளோ விமர்சனம் முன்வைப்பேன். எனக்கு அதே திராவிட கழகத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தனி மனிதர்கள் என்பது வேற, அவங்களுடைய கொள்கை என்பது வேற. இந்த காடுகளுடைய மாநாட்டை நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசுகளுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இப்படி நடத்தணும், இப்படியெல்லாம் ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக மரங்களின் மாநாட்டை நடத்த காட்டியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமானை கிண்டல் பண்ணாங்க இல்லையா, சீமான் ஒரு தற்கூரி மாதிரி போய் மரங்கள்லாம் பேசுகிறாரு. மரங்கள்லாம் எங்கே போய் பேசுமா, மரங்களுக்கெல்லாம் ஏதாவது முட்டாளது மாநாடு நடத்துவோம்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லையா. அந்த கேள்வி கேட்ட தற்கூரிகள்லாம் நீங்கள் மூஞ்சி எங்கே வச்சுக்க போகிறாங்க? இங்கே கோவையில் இருக்கக்கூடிய ஜக்கி வாஸ்து அவருடைய ஈஷா யோகா மையம் யானைகளுடைய வழித்தடுத்து ஆக்கிரமித்து அவர் கட்டிவிட்டாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ குற்றச்சாட்டு அவருக்கு மேலே இருக்குது, எவ்வளோ விமர்சனம் இருக்குது. இந்த அரசு ஆரியத்தை இருக்கக்கூடிய அரசு தானே, இது மோடி கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக சவால் எடுக்கக்கூடிய வீரமான அரசு தானே. இவங்க ஏன் அதை குறித்து இது வாய் தந்தாங்களா? ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா யானைகளுடைய வழித்தடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது காட்டு பகுதி. எப்படி நீங்கள் ஒரு தனி மனுஷன் எவ்வளோ நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க? விஜய் அவர்கள் இன்றைக்கி தான் புதுசாக அரசியலுக்கு வராரு. அவருக்கு ஏற்கனவே திமுக அரசு நிறைய நெருக்கடி கொடுக்குது. அந்த நேரத்தில் திமுகவுக்கு எதிராக இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய பாமக ஏன் நம்மளும் ஒரு நெருக்கடி கொடுக்கணும், விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை தான் இது நல்ல ஒரு விஷயம்தான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள். வணக்கம். வணக்கங்காரன். நாம் தமிழ் கட்சியோட தலைவர் சீமான் அவர்களை செல்வ பிரதிகள் சந்திச்சிருக்காரு. தன்னுடைய இனத்தின் எதிரி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர் இப்போ அவர் சந்திக்கிற நோக்கம் என்ன, காரணம்? இல்லை, இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு தற்செயலான ஒரு சந்திப்பு. இது ஒரு நிகழ்வில் பார்த்துருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் வச்சு அண்ணன் சீமானவர்கள் விமர்சனம் பண்ணலாம் சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அவங்க நினச்சதான் எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஏன்டானா அண்ணன் சீமான் எந்த ஒரு தனி மனிதனுமே முரண்படுவர் கிடையாது. அவருடைய முரண் என்பது முழுக்க முழுக்க கொள்கை ரீதியாக தான். என்னுடைய சொந்த சகோதரனாக இருந்தால் கூட என்னுடைய கொள்கைக்கு நீ எதிரி என்று சொன்னால் நீ எதிரி தான் சொல்லிட்டு பேசக்கூடியதான் அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர் நீ காங்கிரஸில் இருக்காரு, ஒரு தனிப்பட்ட நபர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்காரு, அதனால் அவங்க பேர் சந்திக்கவே கூடாது, அவங்க பேர் கட்டி பிடிக்கவே கூடாது, கை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாகரிகமே கிடையாது. அது ஒரு மனித இயல்புகளுக்கே அது முரணானது. ஏன்டானா இப்போ நீங்கள் பிஜேபியில் இருக்கீங்க, நான் காங்கிரஸ் இருக்குன்னா நீயும் நானும் பார்த்துக்கவே கூடாது, நீயே நானும் சந்திச்சுக்கவே கூடாது, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு என் வீட்டில் நான் கொடுக்கக்கூடாது, எங்கள் வீட்டில் இருக்கிற பையன் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அது சரியான ஒன்று கிடையாது. ஏன்னா அண்ணன் சீமானவர்களை எப்படா விழுத்தலாம், எப்படிடா நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணலான்றத காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அதில் இந்த மாதிரி விஷயங்கள் சில்லறத்தனமான விஷயங்கள் கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி பேசுகிறாங்க. இதில் கூட அவர் கிண்டலாக பேசுகிறாரு, அணில் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சீமானண்ணன் கிட்ட செல்வ பிரதிகள் பேசுகிறாரு. அதுக்கு அவர் சிரிக்கிறாரு. பட் இதை ஒரு நியூஸ் ஆகுறாங்க. இது ஒரு நியூஸே கிடையாது. இது ஒரு விஷயத்தை கொண்டு எப்படி விழுத்தனா இவரை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய ஒன்று தான். குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே தான் ஒரு எதிர்கட்சியும் ஒரு ஆளுங்கட்சியும் பார்த்துக்கவே கூடாது, அவங்க 2 பேரும் பேசிக்கவே கூடாது. அப்படி பேசினாங்க அப்படின்னா மிகப்பெரிய கூட்டு சதி நடந்துச்சு. இப்போது உதாரணத்துக்கு ஓபிஎஸ் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு, வணக்கம் வச்சாருன்றதை பார்த்தீங்கன்னா அது ஒரு நியூஸ் ஆகினாங்க. எப்படிங்க இவர் கையெழுத்து கும்பிடலாம் அப்படி சிரிச்சாரு அப்படி சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் அண்ணன் உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி எடப்பாடியார்கள் காரில் ஏறத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அது தற்செயலாக அங்கங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதெல்லாம் எடுத்து பூதாகரமாக்குறாங்க. இப்போது தமிழினத்தினுடைய எதிரி காங்கிரஸா அப்படின்னு கேட்டால், காங்கிரஸ் ஈழத்தில் தமிழர்களுக்கு துரோகம் செய்தது, மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க வேறு நாடு, இலங்கை வேறு நாடு, எப்படிங்க தடுக்க முடியும் சொல்லிட்டு அறிவார்ந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். அப்படி தடுக்க முடியாத நீங்கள் உங்களுடைய குழுவை மட்டும், உங்களுடைய இராணுவப்படையை மட்டும் எப்படி நீங்கள் இலங்கை கடத்தி வச்சிங்க? இலங்கை நம்மளை விட சிறிய நாடு, நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நாடு அவங்க.
இன்னைக்கு எப்படி வந்து அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் பல நாடுகளை கட்டுப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அன்றைக்கு வந்து இந்தியாவானது இலங்கைக்கு வந்து அப்படிதான் இருந்தது. இவங்க நினைச்சிருந்தா பேசி சுமூகமான தீர்வுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வேற நாடு, நாங்க வேற கவர்மெண்ட், நாங்க எப்படிங்க தலையிட முடியும்னு சொல்லிட்டு அறிவார்ந்த கேள்வியெல்லாம் முன்வைப்பாங்க. அப்போ காங்கிரஸ் தமிழினத்திற்கு எதிராக துரோகம் செய்ததா காங்கிரஸ் கட்சினா, ஆமாம் 100% மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் எங்கள் இனத்தின் எதிரிசால் அண்ணன் சீமான் சொல்றதை தவிர, தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பதோ, தனிப்பட்ட முறையில் வந்து செல்வ பெருந்தவர்கள் எதிர்ப்பதையோ ஒரு தேவையே கிடையாது. இப்போ செல்வ பெருந்தகண்ணனுக்கும் அண்ணன் சீமானனுக்கும் எதனா பகையா? எந்த பகையும் கிடையாது. ஒரு பகையும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது சாதாரண இவங்க வந்து ஒரு தமிழர்கள் தமிழ்நாட்டில் சந்திச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் ஆகுது. இதெல்லாம் ஃபிளாஷ் நியூஸாக போடுறானுங்க. இதை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஊப்பிக்கள் வந்து வன்மம் கக்குறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது? இதை கடந்து போகணும்னு தான் சொல்ல முடியுது. இல்ல அவரு போறப்போ வந்து ஃபோன் பண்ணுங்க பேசலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. இல்லை ஃபோன் பண்ணுங்க பேசலாம்னு சொல்றதெல்லாம் ஒரு நியூஸா? அதாவது ஏன் பேசக்கூடாதா? செல்வ பெருந்தகனும் சீமானும் ஃபோன்ல பேசக்கூடாதா என்ன? பேசலாம் அதெல்லாம். அப்புறம் என்ன இருக்குது? இல்ல பேசக்கூடாதான்னு புதுசா இல்ல அதே கான்ட்ரோவர்சியா பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் இது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழ் கட்சி மீது வன்மம் கொண்டவங்க வந்து பரப்பக்கூடிய ஒரு நியூஸ். அண்ணன் சீமான் தும்பனா ஒரு நியூஸ் ஆகும், அண்ணன் சீமான் கார்ல ஏறினா ஒரு நியூஸ் ஆகும், யாரையாவது பார்த்தாருன்னா ஒரு நியூஸ் ஆகும். இது வந்து எப்படின்னா அவர் குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல கரண். அதனால வந்து கிடைக்கிற கேப்லாம் குறை சொல்ல முடியுமா? இதன் மூலமா நம்ம மனாதாயத்தை தேடிக்கொள்ள முடியுமா? இப்போ இதை யாரா எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா முழுக்க முழுக்க ஊப்பிகள் தான் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா ஏமாந்து பொண்களா தம்பிகளே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உதாரணத்துக்கு நேற்றுக்கு நான் அண்ணன் இடும்பவன கார்த்தியானோட வீடியோ ஒன்று பார்க்குறேன். அவருடைய சேனலில் போட்டிருந்தார். அதில் வந்து அவர் தந்தி டிவி விவாத நிகழ்ச்சியில் பேச அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு. அதில் குறிப்பாக அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை முன் வைக்கிறாரு. அந்த டைம் பார்த்து கேமராவை ராஜீவ்காந்தி அண்ணன் வந்து காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜீவ்காந்தி அண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல அண்ணன், நான் அவருக்கு ஒரு தம்பி. இது எப்படானா, நீங்கள் என்னுடைய அண்ணன் சீமானை விமர்சிப்பதற்கு முன்னாடி எங்கள் அண்ணன் சீமானுக்கு நீங்கள் தம்பின்னா எனக்கு நீங்கள் அண்ணன், ஆனால் அவருக்கு நீங்கள் எதிரினா எனக்கு நீங்கள் எதிரி. ஆனால் தனிப்பட்ட முறையில் 2 பேருக்கு எதுவுமே கிடையாது. அப்போது அரசியல் ரீதியாக ஒருவரை எதிர்ப்பது என்பது அந்த தனி மனிதனுடைய எதிர்ப்போ வெறுப்போ கிடையாது, அவங்க கருத்தில் எதிர்க்குது. இப்போ எனக்கு தான் பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்காக நம்ம திமுகலாம் நமக்கு எதிரியா என்ன? ஈவன் சொல்ல போனால் திராவிட கழகத்தை நான் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளோ விமர்சனம் முன்வைப்பேன். எனக்கு அதே திராவிட கழகத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். அது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து தனி மனிதர்கள் என்பது வேற, அவங்களுடைய கொள்கை என்பது வேற. இப்போ விஜய் சொல்றாரு இல்லையா, கொள்கை எதிரி அரசியல் எதிரி சொல்லிட்டு அப்படிதான் பிரித்து பார்க்கணும் போல. நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தும் காடுகளின் மாநாடு அண்ணன் சீமானவர்களை தொடர்ந்து இப்போ திமுக எடுத்து நடத்துது. சீமானாவே விமர்சனம் பண்ண திமுக இப்போ அவங்களே இதை நடத்துறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த காடுகளுடைய மாநாட்டை நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இப்படி நடத்தணும், இப்படி எல்லாம் ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா மரங்களின் மாநாட்டை நடத்த காட்டியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமானை கிண்டல் பண்ணாங்க இல்லையா, சீமான் வந்து ஒரு தற்கூரி மாதிரி போய் மரங்கட்டெல்லாம் பேசுறாரு. மரங்கள்லாம் எங்க போய் பேசுமா, மரங்களுக்கெல்லாம் ஏதாவது முட்டாளாவது மாநாடு நடத்துவான்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லையா. அந்த கேள்வி கேட்ட தற்கூரிகள்லாம் இன்னைக்கு மூஞ்சி எங்கே வச்சுக்க போறாங்க? ஏன்னா இன்றைக்கு காடுகளும் மலைகளும் மரங்களும் தான் இந்த புவியிலே ஒரு சமமான நிலையில் வைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணிகள். இப்போ தர்மபுரியில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மலைகளை மாநாடு நடத்த போறாரு. அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு நிறைய தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதெல்லாம் நடத்தும்போது அண்ணன் சீமானை கேள்வி கேட்ட இந்த வாடகை வாயன்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறானுங்க? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் குறிப்பாக வந்து வனத்துறையின் சார்பாக நடத்த போகிறாங்க. திரு ராஜகண்ணப்பன் அவர்லாம் அவருடைய தலைமையில் தான் நடக்க போகுது காடுகளின் மாநாடு. அலையாத்தி காடுகள், ஏன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்கள் நிரம்பிய ஒரு பகுதினா அந்த ஒரு காடு தான், மேங்க்ரோவ் காடுகள் தான். நம்ம நிறைய பார்த்துருப்போம், நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்காக ஒரு மாநாடு, ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் நடத்துதுன்றது உள்ளபடியே வரவேற்கிறது. எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சி முடியறதுக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? ஒரு 6 மாசமோ 7 மாசமோ இருக்கா? அதிகபட்சமா ஒரு 7 மாசம் வச்சுங்க. நீங்க இந்த 7 மாசம் இருக்கும்போதாவது இந்த திமுக அரசுக்கு கொஞ்சமாவது இப்படி ஒரு புத்தி வந்துச்சுன்னு நினச்சி நம்ம வந்து மகிழ்ச்சி படுறோம், சந்தோஷப்படுறோம், வாழ்த்துறோம். ஏண்டானா இத்தனை நாளா நம்ம எவ்வளோ மணல் அள்ளலாம், நம்ம எவ்வளோ மலையை வெட்டி நம்ம எம்சென்ட் ஆகலாம், இன்னும் எவ்வளோ கனிமங்களை கொள்ளையடிக்கலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு இந்த மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்த முன் வந்தவங்க நம்ம வாழ்த்துறோம். ஏன்னா நான் சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடியது தான். ஏன்னா வெறுமனையாக இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே கிடையாது, இது எல்லா உயிரினங்களுக்குமானதுன்னா எல்லா உயிரினங்களில் உங்களுக்கு வந்து இயற்கை வளங்கள் அடங்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக அடங்குது. ஏன்னா புவி வந்து ஒரு சமநிலையாக இருக்கணும் அப்படின்னா
கடல் கடலாக இருக்கணும், காடு காடாக இருக்கணும், மலை மலையாக இருக்கணும், விலங்கினங்கள் காட்டில் வசிக்கணும், மனிதர்கள் நகரங்களில் வசிக்கணும், கிராமங்களில் வசிக்கணும். இதுதான் வந்து ஒரு சுழற்சி முறை. நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி, ஏரிங்கள்லாம் போயிட்டு ஃப்ளாட் போட்டு விற்கிறோம். அப்புறம் ஏரி அழிச்சிட்டா தண்ணி எங்கே வரும்? அப்புறம் என்ன பண்ணுறோம், தண்ணியை வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்கிறோம். நீ போய் ஏரியில் வீடு கட்டிடுற, அப்புறம் வந்து தண்ணி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்கிற. இன்றைக்கி நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரி குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் இந்த கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற பகுதிகள், நகர பகுதிகளிலே பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தை வந்துருச்சு, சில உயிரினங்கள்லாம் வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வரல, அது அங்கே தாங்குது. நீ தான் போய் வீடு கட்டி வச்சிருக்க. ஏன்னா மலைகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள், மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அங்கே தான் இருக்காங்க. அவங்கள யாரும் இந்த உயிரினங்கள் எதுவும் பண்ணல. ஏன்னா அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் இருக்காங்க. ஆனால் அங்கே போயிட்டு நீ வீடு கட்டு அதை நீ ஆக்குப்பை பண்ணிடுற. இப்போ உதாரணத்துக்கு இங்கே கோவையில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ், அவருடைய ஈஷா யோகா மையம் யானைகளுடைய வழித்தடத்தை ஆக்கிரமித்து அவர் கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு எவ்வளோ குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது, எவ்வளோ விமர்சனம் இருக்குது. இந்த அரசு ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய அரசு தானே, இது மோடி கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக சவால் எடுக்கக்கூடிய வீரமான அரசு தானே. இவங்க ஏன் அதை குறித்து இது வரைக்கும் வாய் தந்தாங்களா? ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா யானைகளுடைய வழித்தடம்னு சொல்கிறாங்க. அது காட்டு பகுதி. எப்படி நீங்கள் ஒரு தனி மனுஷனுக்கு எப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க? எப்படியோ அவங்க வைக்கல, யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்களா? நீ வைக்கிறவன் ஊருக்குள்ளே எடுத்து வந்து நீ எப்படி காட்டுக்குள்ள வந்து வைக்க முடியும்? அப்போ இதுக்கு வந்து அவருக்கு மோடி சர்க்கார் சப்போர்ட் பண்ணுதுன்னா, இந்த ஸ்டாலின் அவருடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அவங்களும் சப்போர்ட் தானே பண்ணுறாங்க. அப்படி படிப்படியாக வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இயற்கை வளங்கள் வந்து இன்றைக்கி பாதிக்கப்படும் பொழுது வாய் தராமல் இருக்கிறது. இவங்களை சார்ந்தவர்களே, இவங்களுடைய அமைச்சர்கள், இவங்களுடைய அமைச்சர்களுடைய உறவினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கனிம வளங்களை வந்து கொள்ளடிப்பாங்க, மணல் திருடுவாங்க. நம்ம சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு இதான் வேலைன்னு கேட்பாங்க. குடியாத்தம் குமரன் துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய தொகுதி சார்ந்தவர், அவர் ஒரு வீடியோ போட்டார், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் துரைமுருகன் நீ எந்த நேரத்தில் கோமம் அதுனே தெரியலண்ணே, உங்கள் பையன் வந்து அவ்வளோ கொள்ளடிக்கிறாருண்ணே, எல்லா கொள்ளடி அடிச்சு வச்சு அவரே வச்சுக்கிறாருண்ணே, திமுக குடும்பத்துக்கு கூட தரமாட்டாருண்ணே, இப்படியா நான் சொல்லிட்டு பண்ணுவீங்க சொல்லிட்டு குடியாத்த குமரன் சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாரு. யாருன்னா அவங்க கட்சி, அவர் இன்றைக்கும் திமுக ஆதரவாளர் தான். அவருக்கே பொறுக்க முடியல இவங்களாம் மணல் கொள்ளை அடிக்கிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னைக்கு எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டிய ஒரு கடமை எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே வெறும் தேர்தலுக்காக தான் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலுக்காக நடத்துகிறாரு. ஏன்னா இன்னைக்கு எந்த கட்சி இயற்கை வளங்களுக்காக பேசுது? யாரும் பேசுறது கிடையாது. குறிப்பாக வந்து ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட பார்த்தீங்கன்னா இந்த பனை விதைகள் வளர்ப்போம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குன்றது தெரியல. ஆனால் சீமான் அண்ணனும் நாம் தமிழ் கட்சியும் அதை ஒரு திட்டமாகவே வச்சு தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. பனை மரங்களை வந்து வளர்க்குறதாக இருக்கட்டும், குறிப்பாக இயற்கை சார்ந்த விஷயங்களை ஊக்குவிக்காக இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டையும் குறிப்பாக எங்கெல்லாம் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநாடு நடக்கின்றதோ, எங்கெல்லாம் கூட நடக்குதோ அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நாம் தமிழ் கட்சிக்கும் குறிப்பாக அந்த கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசனுக்கு இருக்குது. திமுகவுடைய முப்பெரும் விழா, அந்த இடம் எவ்வளோ நாசனமாச்சு தெரியுமா? அங்கே வந்த மக்கள் எல்லாம் வாழைத்தாரில் அறுத்துட்டு ஓடுறாங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நாம் தமிழ் கட்சி இடத்துல கூட்டம் நடந்துன்னா மறுநாள் காலையில் இங்கே ஒரு கூட்டம் நடந்துச்சான்றதே வந்து நம்ம சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக, ரொம்ப க்ளீனாக, ஒரு சின்ன ஒரு குப்பை கூட இல்லாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த தமிழ்நாட்டையும், தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலும், தமிழ்நாட்டு வளர்ச்சியையும், குறிப்பாக இயற்கை வளங்களையும் நேசிக்கக்கூடிய, அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நான் சீமான் இருக்கின்றார். நாம் தமிழ் கட்சி இருக்கின்றது. இன்றைக்கி இந்த அரசு துறை சார்பாக நடத்தக்கூடிய இந்த அலையாத்திக்காரர்களுடைய மாநாட்டுக்கும் காரணம் யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவரை பார்த்து இவங்க கற்றுக்குறாங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. வர சனிக்கிழமை வந்து கரூரில் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே கூட்டம் நடத்த போகிறதா இது. இப்போ விஜய் அந்த இடத்துல போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு அன்புமணி வந்து பெருந்தன்மையாக வந்து விஜய்க்கு விட்டு கொடுத்துருக்காரு அந்த இடத்த. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஏன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கி தான் புதுசாக அரசியலுக்கு வராரு. அவருக்கு ஏற்கனவே திமுக அரசு நிறைய நெருக்கடி வந்து கொடுக்குது. இப்படி தான் நீங்கள் கை தூக்கணும், இவ்வளோ தான் நீங்கள் தலையை வந்து ஆட்டணும், இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு பல நெருக்கடிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து திமுகவுக்கு எதிராக இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய பாமக ஏன் நம்மளும் ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்கணும், விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை தான் வந்து இது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலான ஒரு க்ரௌடு வருது, மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவரை பார்க்க வருது அப்படின்னா அதில் பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா உழைக்கக்கூடிய வர்க்கமான வணிக சமூக மக்களும் பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது வட மாவட்டங்களில். இது போன்ற மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த இரண்டு சமூகமே இன்றைக்கி திமுகவுக்கு வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலை வந்துருச்சு. அப்போது இந்த திமுக ஆட்சி எப்படியாவது வந்து ஒழிஞ்சு போகணும்,
அதுக்கு யார் மூலமாவது ஒரு வெற்றி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி எல்லாமே இருக்கு. ஸோ அன்புமணி அவர்கள் விஜய் அவர்களுக்கு வந்து விட்டு கொடுக்குறாரு அப்படின்றது பார்த்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்காக அன்புமணி அவர்கள் வந்து விஜய் கிட்ட வந்துருவாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அதிமுக கூட தான் இருப்பார், பாஜக கூட தான் இருப்பார். ஸோ விஜய் அவர்களுக்காக விட்டு தராரு அப்படின்னா ஓகே, அது வாழ்த்துக்கள், அது பாராட்டணும் தான், அவ்வளோதான். ஏன் விஜய் விட்டு கொடுத்து போயிடலாம்ல அவரே? இல்லை, விஜய் அவர்கள் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னா எனக்கு விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, அவங்களுக்கு இந்த வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் அவ்வளோ தெரியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து 26 எம்எல்ஏ ஆகிறாருன்னு வச்சுங்களேன். 26 எம்எல்ஏ ஆகிட்டு அவர் அசம்பிளியில் போகிறார் அப்படின்னா அவருக்கு அது புதுசாக இருக்கும், அந்த இடமே எல்லாமே அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அப்போ ஏதாவது ஒரு சீனியர் எம்எல்ஏ, அதாவது நான் சொல்லக்கூடியவங்க மாற்றுக் கட்சியுடைய எம்எல்ஏ, அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், நாம் தமிழ் இன்னும் கட்சிக்கு போல சொல்கிறேன் நான். அதிமுக, திமுக போன்ற கட்சிகளோ, விசிகா போன்ற கட்சிகளோ யாராவது ஒருத்தவங்க அவருக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி தான் கேள்வி கேட்கணும், இப்படி தான் பேசணும் அப்படின்றது. ஏன்னா அப்போ கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போ அது போல தான் வந்து இன்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து இவரை விட வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பொலிட்டிஷியனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியராக இருக்கார். ஸோ அவர் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் சமாளிக்க முடியாது. அவரால் பர்மிஷன் வாங்க முடியும். திருப்பி போயிட்டு பர்மிஷன் கேட்டால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. திருப்பி நீ ஏன்னா வந்து அங்கே புஷி ஆனந்த் மாதிரி போன்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க திருப்பியும் வந்து பர்மிஷன் லெட்டர் போயிட்டு கோயிலுக்கு எடுத்து முடிவாங்க, எஸ்பி கிட்ட கொடுக்காம. அந்த மாதிரி பல சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனால அன்புமணி அவர்கள் விட்டு கொடுத்துருக்காரு, அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது.